Shri Parashakti Vidyala CBSE Class 10 Standard Subject Mathematics. Good morning students. Now chapter 4, 8th sum, 4.3 8th sum. A train travels 360 km at a uniform speed. If the speed had been 5 km per hour more, it would have taken 1 hour less for the same journey. Find the speed of the train. ஒரு ட்ரெயின் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோன்னா 360 கிலோமீட்டரில் 360 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை. இஃப் த ஸ்பீட் ஹேட் பீன் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் மோர். இப்போ ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 1 ஹவருக்கு 5 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இட் வுட் ஹேவ் டேக்கன் 1 ஹவர் லெஸ். இப்போ ஸ்பீடாக போனோன்னா நம்ம சீக்கிரமாகவே போய் சேர்ந்துடலாம். அப்போ ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணியிருக்கிற டைமை விட எவ்வளவு சீக்கிரமாக போயிடறோன்னா 1 ஹவர் கம்மியாக போகிறோம். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். இப்போது ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. லைக் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு எடுத்துருக்கோம். We already know that distance is equal to speed into time. Therefore, time is equal to distance by speed னு எழுதியிருக்கோம். இங்கே distance எவ்வளோனா 360 கிலோமீட்டர். ஸ்பீட் எவ்வளோ எடுத்துருக்கோம்னா எக்ஸ். ஸோ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 360 by x hours. இப்போ டைம் டேக்கன் டு கவர் 360 கிலோமீட்டர் when the speed is increased by 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 5 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அப்போ டைம் ஈக்குவல் டு 360 by x plus 5 hours. Now, time to cover 360 km is reduced by 1 hour. அதாவது ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ண டைம் எவ்வளோனா 360 by x. அந்த டைம்லேருந்து 1 hour லெஸ் ஆகிறதுனால -1 போட்டிருக்கோம். எப்போ ஸ்பீடை 5 km per hour இன்க்ரீஸ் பண்ணுறப்போ. ஸோ 360 by x plus 5 is equal to ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணியிருக்கிற டைமை விட 1 hour லெஸ் ஆகிறதுனால -1 போட்டிருக்கோம். ஸோ now 360 by x minus 1 equal to 360 by x plus 5. Now 360 by x, while transposing this plus comes as minus. So minus 360 by x plus 5. While transposing -1 goes as +1. Now we have to take the LCM of x and x plus 5. So the first term should be multiplied by x plus 5 and then the second term should be multiplied by x. Therefore 360 into x plus 5 minus 360 into x is equal to 1. And then you have to multiply 360 and x. So 360 into x we get 360x. நடுவுல plus sign இருக்கு. So 360 into 5 1800 minus 360x is equal to 1. இங்கே x into இருக்கு x square. xயும் 5ஐயும் multiply பண்ணா plus 5x போட்டுருக்கோம். இங்கே plus 360x இங்கே minus 360x. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்குன்னா 1800 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் என்ன இருக்குன்னா 1. இங்கே 1800 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x இருக்குது. இது இங்கே டிவிஷனாக இருக்குது. இதை இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்போ மல்டிப்ளிகேஷனாக போயிடும். ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5xன்னு இருக்குது. இப்போ 1800 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 5x we get 5x. Now x square plus 5x minus 1800 equal to 0. Plus 1800 comes as minus 1800. Now we already know that how to solve a quadratic equation. Here we can solve the quadratic equation by quadratic formula. Therefore x equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. Here a is equal to 1. That is the coefficient of x square. And then b is the coefficient of x and this is a constant term. And then you have to substitute the values of a, b and c. While substituting these values we get x equal to, instead of b you have to put 5. முன்னாடி என்ன இருக்குன்னா minus sign. So minus 5 plus or minus square root of, instead of b 5 square minus 4 into a க்கு பதிலா 1, c க்கு பதிலா minus 1800. And then minus 5 plus or minus square root of 5 square means 25. Minus into minus plus sign. 1800ஐயும் 4ஐயும் multiply பண்ணா we get 7200 divided by 2 into 1 2 and then minus 5 plus or minus square root of இது ரெண்டையும் add பண்ணா 7225 by 2 and then x equal to minus 5 plus or minus 85 by 2. How can we get the square root of 7225? இதுக்கு square root எடுக்கணும். long division methodல எடுக்கலாம். இங்கே
எதில் எண்ட் ஆயிருக்குன்னா 25ல் எண்ட் ஆயிருக்கு. ஸோ 25ல் எண்டாக இருந்ததுன்னா எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 25க்கு பதிலாக 5 வச்சுக்கணும். இந்த 72வை பிரிக்கணும். 72வை எப்படி பிரிக்கலாம்னா, 2 கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த நம்பராக பிரிக்கலாம். அடுத்தடுத்த நம்பராக பிரிக்கக்கூடிய நம்பர் என்ன வரும்? 8 9. 12 6 ஆர் 72 வரும். ஆனால் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக வர மாதிரி பிரிக்கணும். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் அடுத்தடுத்த நம்பர்ஸு. அப்போ 8 9s ஆர் 72. அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுக்கணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னென்னா 8. ஸோ இங்கே 5 சொல்லியிருக்கோம், இங்கே 8 எடுத்துக்கோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7225 இஸ் 85. Here we get the two roots, that is -5 plus 85/2 or -5 -2 or -5 -85/2. -5 plus 85 என்ன 80/2 or -5 -85 we get -90/2. Then x equal to என்ன வரும்? 80/2 means we get 40. Here -45 வரும். Now x equal to 40 or -45 வந்திருக்கு. ஸ்பீட் வந்து எப்பவுமே நெகட்டிவ் நம்பரில் வராது. So the speed cannot be negative. Therefore the speed of the train is 40 km/h. ஸ்பீட் வந்து நெகட்டிவ் வராதனால இந்த நம்பரை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ you have to choose this. The speed of the train is 40 km/h. Two water taps together can fill a tank in 9 3/8 hours. The tap of larger diameter takes 10 hours less than the smaller one to fill the tank separately. Find the time in which each tap can separately fill the tank. ரெண்டு டேங்க்கும் சேர்ந்து ரெண்டு வாட்டர் டேப் சேர்ந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணக்கூடிய டைம் வந்து 9 3/8 hours. ரெண்டு டேப் இருக்குது. ரெண்டு டேப்பு சேர்ந்து ஃபில் பண்ணக்கூடிய டைம் வந்து 9 3/8 hours. The tap of larger diameter takes 10 hours less than the smaller one to fill the tank separately. ஸ்மாலர் பைப்பு லார்ஜர் பைப்பு எவ்வளோ டைம் எடுக்குன்னா, ஸ்மாலர் பைப்பு எவ்வளோ டைம் எடுக்குன்னா லார்ஜர் பைப்பை விட 10 hours கம்மியாக எடுக்கு. Find the time in which each tap can separately fill the tank. டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டேப்புக்கும் தனித்தனியாக எவ்வளவு டைம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைம் டேக்கன் பை 2 taps. ரெண்டு டேப்பும் சேர்ந்து மொத்த டைம் 9 3/8 hours. அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை இம்ப்ராப்பராக மாற்றிருக்கோம். 9 8s are 72 plus 3 75/8 hours. இப்போ the tank filled by the larger pipe in 1 hour. ரெண்டும் சேர்ந்து இப்போது சின்ன பைப்பு எக்ஸு லார்ஜர் பைப்பு ஒய்ன்னு வச்சு x + y ரெண்டும் சேர்ந்து தான் அவ்வளோ டைமு. இப்போ 1 hourல எவ்வளவு ஃபில் பண்ணணும்னா 1/x பார்ட்ஸை ஃபில் பண்ணும். டோட்டலாக எக்ஸு ஒரு 1 hourல எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1/x parts. The tank filled by the larger pipe in 1 hour equal to 1/x parts. And then the tank filled by the smaller pipe in 1 hour equal to 1/y parts. The tank filled by the smaller pipe in 1 hour is equal to 1/y parts. According to the question, ரெண்டும் சேர்ந்து தான் உனக்கு 8/75/8 வந்துச்சு. 1 hourங்கிறதுனால இது 1/x plus 1/y is equal to 1/75/8. Smaller tap takes 10 hours more than the larger tap. smaller pipe ஒய்ன்னு எடுத்துருக்கிறதுனால எவ்வளோ வருது? x plus 10 வருது. இப்போ இதை கொண்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். therefore 1/x plus 1/yக்கு பதிலாக x plus 10 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். is equal to இந்த 1/75/8 இருக்குது. இதை அப்படியே தலைகீழாக ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 8/75 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். x into x plus 10. அதனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை x plus 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் டேர்மை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 into x plus 10 ப்ளஸ் இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into x x. அண்ட் தென் டினாமினேட்டரில் இருக்கிறது x into x plus 10 is equal to 8/75. எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x plus 10 divided by x into x x square plus 10 into x 10x is equal to 8/75. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதணும். Now cross multiply பண்ணணும். So 2x plus 10 into 75 is equal to 8 into x square plus 10x. 2x into 75 we get 150x plus 10 into 75 750 is equal to 8 into x square 8x square plus 8 into 10 80x. என்ன செய்யறோம்?
இங்கே இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும். ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக போகுது. ஸோ 8x² + 80x ப்ளஸ் 150x வந்து -150x ப்ளஸ் 750 -750 is equal to 0. 8x² -150லேருந்து 80 சப்ட்ராக்ட் பண்ணால் -70x and then -750 equal to 0. இப்போ குவாட்ரட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ x equal to -b plus or minus square root of b square minus 4ac by 2a. bக்கு பதிலாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ -70 plus or minus bக்கு பதிலாக என்ன இருக்குது? bக்கு பதிலாக -70. ஸோ -70 the whole square minus 4 into a க்கு பதிலாக 8, cக்கு பதிலாக -750. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ 70 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 70 -70 ஸ்கொயர் பண்ணும்போது 4900 ப்ளஸ் இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 24,000 வருது. இப்போ 24,000ஐயும் 4,900ஐயும் ஆட் பண்ணால் 28,900 வந்திருக்கு. அண்ட் தென் 70 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குன்னா 28,900 இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2 ஜீரோக்கு பதிலாக ஒரு ஜீரோ போட்டுக்கலாம். 289 எதனோட ஸ்கொயர்னா 17ஓட ஸ்கொயர். தர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28,900க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 170 வரும். இப்போ இதில் 2 ரூட் இருக்குது. 70 + 170/16 ஆர் 70 - 170/16. Now x equal to 70 + 170/16 or 70 - 170/16. 70யும் 170 ஆட் பண்ணால் 240 / 16 or 70லேருந்து -170 சப்ட்ராக்ட் பண்ணால் -100/16. இது ரெண்டையும் கட் பண்ணால் 15 வரும். 15 6 or 240 or மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணால் -25/4. இது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஏன்னா நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டோம். டைம் வந்து நெகட்டிவில் வராதனால இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ் வந்து என்ன எடுத்துருக்கோம்னா லார்ஜர் பைப். லார்ஜர் பைப் டேக்ஸ் 15. ஸ்மாலர் பைப் என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ் + 10ன்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் + 10 எக்ஸுக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 15 + 10 25 hours. Therefore larger pipe takes 15 hours and the smaller pipe takes 25 hours. Homework. First one, a passenger train takes 2 hours less for a journey of 300 km if its speed is increased by 5 km per hour from its usual speed. Find the usual speed of the train. இப்போ ட்ரெயினோட யூஸ்வல் ஸ்பீடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ டைம் டேக்கன் பை த பேசஞ்சர் ட்ரெயின் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 300. ஸோ 300/x. இது வந்து டைம் டேக்கன் பை த பேசஞ்சர் ட்ரெயின். இப்போ என்ன செய்கிறாங்க? ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண பிறகு அதனோட டைம் டேக்கன் என்ன வரும்? 300/x + 5. இப்போ என்ன சொல்கிறாங்க? இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளது எப்படி இருக்கா? யூஸ்வல் ஸ்பீடோட எவ்வளவு யூஸ்வல் டைமை விட எவ்வளோ கம்மியாக போகிறோன்னா 2 hours கம்மியாக போகிறோம். ஸோ 300/x + 5. 300/x + 5 is equal to 300/x - 2. இதே மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் சம் செஞ்ச மாதிரி செய்யணும். செகண்ட் ஒன், 2 taps running together can fill a tank in 3 1/3 hours. If one tap takes 3 hours more than the other to fill the tank, then how much time will each tap take to fill the tank? இது செகண்ட் சம் மாதிரி செய்யணும்.